ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோவோவில் டெக்னிக்கல் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க பீப்புள்ஸை. ஸோ அது யார் யாரை ஹையர் பண்ணுறாங்க, ஸோ எப்படி ஹையர் பண்ணுறாங்க, ஸோ எந்த எவாலுவேஷன் பேஸில் வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ எந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஹையர் பண்ணுறாங்க, ஸோ மறுபடியில் வந்து ஜோஹோவில் வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ சேலரி பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த டீட்டெயிலாக வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ புதுசாக சேனலை பார்க்குற பீப்புள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேனலை பாருங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் இந்த வீடியோஸ் எல்லாமே இதுக்கு மேலே ரெகுலராக போடுற கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஜோஹோவில் பார்த்தீங்கன்னா மறுபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு செஷன் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜோஹோலேயே வந்து படிக்க வச்சு நம்மளை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் ஜோஹோலேயே நமக்கு வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து மறுபடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இன்னொரு கான்செப்ட் புதுசாக அவங்க இனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அரௌண்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த மறுபடி கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து அட்மிஷன் ஓப்பன்ஸ் ஃபார் டெக்னிக்கல் ரைட்டர் பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னிக்கல் ரைட்டர். ஆக்சுவலி இந்த மறுபடி கான்செப்ட் யாருக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் உமன் கேண்டிடேட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஜோஹோவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் உமன் கேண்டிடேட் மட்டும்தான், ஸோ லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜென்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எதுவுமே கேட்காதீங்க. பிகாஸ் இது ஒன்லி ஃபார் உமன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த உமன் பீப்புள்ஸ்லேயும் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் க்ரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஹூ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ரைட்டர். இது வந்து ஜாப் ஹையர் பண்ணல, இவங்க வந்து ஒரு லேர்னிங்காக கொடுத்து அதுக்கப்புறம் ஜாபுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹூ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உமன் ஆன் ஏ கெரியர் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு உமன் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை அவங்களோட எந்த சுச்சுவேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க கெரியர் பிரேக் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஐடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களால உள்ளே வந்திருக்க முடியாது, சரியான ஒரு கம்பெனிஸில் சரியான ஒரு பொசிஷனில் உள்ளே வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்காக தான் இந்த ஜோஹோவில் வந்து மறுபடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரடியூஸில் தான் ஸோ உமன் ஆன் கெரியர் பிரேக், எந்த உமன் வந்து கெரியர் பிரேக்கில் இருக்காங்களோ அவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உமனுமே வந்துட்டு மினிமம் ஆஃப் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இந்த பீப்புளுக்கு அந்த உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சாஃப்ட்வேர் லைனில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ சாஃப்ட்வேர் லைன்னா எந்த டொமைன் வேணால் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த டொமைனில் ஸ்பெசிஃபிக்காக டெவலப்பர், ஸ்பெசிஃபிக்காக டேட்டா அனலிஸ்ட், ஸ்பெசிஃபிக்காக வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஸ்பெசிஃபிக்காக டிசைனர் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து டெக்னிக்கல் ரைட்டரில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாராக வேணால் இருக்கலாம், எந்த டொமைனாக வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எப்படி அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கம்பெனி அதில் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அந்த ஆஃபர் லெட்டர்லேருந்து அப்புறம் ரிலீவிங் லெட்டர் வரைக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க பேக்ரவுண்டில். ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் பிரேக் டியூரேஷன் நோ பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் ஓகே, ஸோ எத்தனை இயர்ஸ் நீங்கள் ஐடியிலேருந்து ஸோ உங்களோட கெரியர் கேப்பில் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த ஒரு க்ரைட்டீரியாஸுமே அதுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் கமாண்ட் ஓவர் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து ஸ்போக்கன் இருக்கணும், ரிட்டன் இங்கிலீஷும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் அடாப்ட் நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு புது டெக்னாலஜிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வில்லிங்னஸ் இருக்கணும். ஸோ அதையுமே வந்து நீங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பூட் கேம்பில் ஸோ டெக்னிக்கல் ரைட்டருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ யார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ அவங்க டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா நமக்கு பர் மந்த் வந்து 10K பர் மந்த் வந்து 10,000 rupees அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நமக்கு சொல்லியும் கொடுத்து ஸோ ஸ்டைஃபண்டும் 10K 10,000 rupees அவங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10K கொடுக்குறாங்கல்ல, ஸோ இந்த 10Kக்கு வந்து நமக்கு எப்போ எக்ஸாம் டேட் இந்த டெக்னிக்கல் ரோலுக்கு வந்து எப்போ எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 29th November 2024 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, மார்னிங் 10 AM. ஓகே, ஸோ எக்ஸாம்
டேட் வந்து கொடுத்துருக்காங்க 29th November 2024. இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 12 November. ஸோ அரௌண்ட் இன்னும் ஒரு 15 days இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற வீடியோஸ் பீப்புள்ஸ் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, நமக்கு வந்து 10K rupees ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. தென் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29th சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 months இருக்குது. ஸோ ட்ரைனிங் பீரியட் வந்து 3 months இருக்குது. ஸோ ட்ரைனிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னையில் தான். ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்போ வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ January 7 2025 January 7 உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த January 7 உங்களுக்கு 3 month ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோஹோலே உங்களை வந்து டெக்னிக்கல் ரைட்டர் ரோலுக்கு ஹையர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்காங்க, ட்ரைனிங் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க, ஸ்டைஃபண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் டேட் எப்போன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ட்ரைனிங் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் வென்யூ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோஹோ கார்பரேஷன், ஜோஹோவில் சென்னையில் ஜோஹோ இருக்கு இல்லையா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அங்கே தான் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரோலுக்கு ஸோ இந்த பூட் கேம்ப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மறுபடி ஃபார் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடி டெக்னிக்கல் ரைட்டர் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொல்லியிருந்த மாதிரி ஸோ ஆல்ரெடி அந்த போஸ்டரில் படிச்சிருந்த மாதிரி ஒன்லி ஃபார் கரண்ட் அன்எம்ப்ளாய்டு உமன் ரெசிடிங் இன் இந்தியா who are on a career break. ஸோ யார் கெரியர் பிரேக்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப், இந்த பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா நோ பார் அப்படின்னு இருக்காங்க. இயர்ஸ் ஆஃப் கெரியர் பிரேக் அதுவுமே நோ பார். ஸோ நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் ஓகே, ஸோ எவ்வளோ வருஷம் கேப்பில் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. expect applicants to have played a technical role in software industries minimum of 2 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற பீப்புள்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட வேல்யூபிளான நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட வேல்யூபிளான டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க இதில். தென் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உமன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இங்கே ஒரே ஒரு செக் பாக்ஸ் தான் இருக்குது, அந்த உமன் செக் பாக்ஸை கொடுத்துக்கோங்க. மென் cannot apply to மறுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களே டீட்டெயில்டாக நோட்டில். தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸும் கேட்டிருக்காங்க. ஸோ சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் கொடுத்துக்கோங்க, மேரிடாக இருந்தால் மேரிட் கொடுத்துக்கோங்க, இல்லை செப்பரேட்டட் ஆர் டிவோர்ஸஸ்னால் டிவோர்ஸஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரி கொடுத்துக்கோங்க. தென் கேண்டிடேட்டோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் மூலிமா தான் அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கம்யூனிகேஷன்லாம் அமைச்சு விடுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேலிடான கேண்டிடேட்டோட இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. தென் கேண்டிடேட்டோட ஃபோன் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் வேலிடான ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் ஹோம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஹோம் அட்ரஸோட இங்கே பாருங்கள், அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, தென் சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் போஸ்டல் கோடு எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதெல்லாமே வந்து ஒரு மேண்டேட்ரியான ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் மேண்டேட்ரியாக நீங்கள் என்டர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தென் அடுத்த கேட்டகரியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருந்தீங்களோ அந்த எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் டிகிரி ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து எம்சிஏனா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசிஏனா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இயர் ஆஃப் கிராஜுவேஷன். ஸோ எந்த இயரில் நீங்கள் கிராஜுவேட் ஆனீங்க அப்படிங்கிறது 2024 ஆர் 2023 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த இயர் கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இந்த இயர் ஆஃப் கிராஜுவேஷன் போட்டுக்கோங்க. ஆர்கனைசேஷன் லாஸ்ட் ஒர்க் இன். ஸோ எந்த கம்பெனியில் நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனியில் நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனியோட நேமை போட்டுக்கோங்க. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் கண்டிப்பாக 2 years தான் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. தென் அது யூ கரண்ட்லி பர்சுவிங் எனி ஃபார்மல் டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்டன்ட் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸாக இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் அப்ளைங் ஃபார் டெக்னிக்கல் ரைட்டிங். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டெக்னிக்கல் ரைட்டிங் பூட் கேம்ப்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த ஃபார்ம்லேயே அது அட்டாச்சாக டிஃபால்ட்டாக இருக்குது. நம்பர் ஆஃப் இயர்ஸ், மந்த் ஆஃப் கெரியர் பேக். ஸோ எத்தனை வருஷம் நீங்கள் வந்து கெரியர் பிரேக் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 years and 7 months அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. தென் ரீசன் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ எதுக்காக நீங்கள் கெரியர் பிரேக் எடுத்தீங்க, ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனா, இல்லை உங்களோட பர்சனல் இஷ்யூவா, ஸோ ஹெல்த் கண்டிஷனா, அந்த மாதிரி எதுக்காக அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கும் கண்டிப்பாக வேலிடாக.
ஸோ அந்த ரீசனை வந்து இதில் நீங்கள் ஒரு ஃபார்முலாக எழுதி ஒரு லெட்டர் ரைட்டிங் மாதிரி ஃபார்முலா எழுதி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹவு டிட் யூ என்கேஜ் யுவர் செல்ஃப் டியூரிங் ஏ கெரியர் பிரேக். ஓகே, நீங்கள் கெரியர் பிரேக்கில் இருக்கும்போது உங்களை நீங்கள் எப்படி என்கேஜ் பண்ணிப்பீங்க, எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி உங்களை நீங்கள் என்கேஜாக வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதையுமே ஒரு டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வை டு யூ விஷ் ஜாயின் த மறுபடி ட்ரைனிங். ஸோ எதுக்காக நீங்கள் ட்ரைனிங்கில் மறுபடியும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களோட கெரியரை அப்ஸ்கில் பண்ண தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லெட்டர் ஃபார்மில் எழுதி அதை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷில் எவ்வளோ எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரேட், குட், ஓகே, பேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவல் கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபிஷியன்சி லெவல் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீங்கள் எப்படி இங்கிலீஷில் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுவுமே எந்த லெவல் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நோன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் தேவையில்லை, கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா தெரிஞ்சதா, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கப்புறம் C#, .NET, C++, பைத்தான், ரூபி, காட்லின், ஷிஃப்ட், அதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ தெரிஞ்சதை மட்டும் கொடுங்க, தெரியாததை கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இந்த கொடுத்துருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ப்ரொஃபிஷியன்சி இன்ஸ் ப்ரோக்ராமிங்கில் ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த க்ரைட்டீரியாஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் ஏ ஸ்மார்ட் ஃபோன் டு டேக் திஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோன்லேயே அந்த டெஸ்ட் எழுதலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இருக்குது அப்படின்னு பிகாஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அதனால் இருக்குன்னு கொடுத்துக்கோங்க, நோன் கொடுத்துக்கோங்க. வில் யூ அட்டெண்ட் த 3 months ஆஃப் ட்ரைனிங் இன் சென்னை. கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 months ஆஃப் ட்ரைனிங் வந்து சென்னையிலேருந்து அட்டன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து எஸ்னு கொடுத்துக்கோங்க, நோன் கொடுத்துக்கோங்க. தென் வில்லிங் டு ஒர்க்ஸ் இன் ஷிஃப்ட். ஸோ ஜோஹோவில் எந்த ஷிஃப்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னு கொடுத்துக்கோங்க, நோன் கொடுத்துக்கோங்க. தென் ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், இயர் ஆஃப் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட நேம், இயர் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஆர்கனைசேஷன், அந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. தென் ரோல் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ரோலில் ஒர்க் பண்ணீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன சாஃப்ட்வேர், அந்த என்ன டூல், அந்த என்ன டெக்னாலஜிஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. தென் நேச்சர் ஆஃப் ஒர்க், என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதை வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுங்க. தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மென்ஷன் வெப் லிங்க்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னிக்கல் ரைட்டிங்ஸ் யூ கேன் ஸோ ஆல்சோ மென்ஷன் ஆடட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நோன் அஸ். உங்களுக்கு ஏதாவது இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இஃப் எனி அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது அடிஷ்னலாக சொல்ல விரும்பணும், இல்லை வந்து எனக்கு இந்த டெக்னாலஜி தெரியும் அப்படின்னு சொல்ல விரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஃபைனலாக அக்செப்டன்ஸ் செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது எதுக்காக கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் மை அவைலபிலிட்டி டு டேக் தி டெஸ்ட் ஆன் ஃப்ரைடே 29th November 2024 at Zoho Corporation சென்னை கேம்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை கேம்பஸில் November 29th வந்து 2024 அன்றைக்கி எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் அன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி எக்ஸாம் இருக்கும். அந்த ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பாக்ஸ் கொடுத்துட்டு தென் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வந்து மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், எந்த லொக்கேஷன்ஸில் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ரிவ்யூஸ் எல்லாமே இந்த வீக்கெண்டில் வீடியோவாக வரும். கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் அண்ட் queries எது இருந்தாலும் நீங்கள் வந்து 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பூட் கேம்ப் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இந்த பூட் கேம்ப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.